காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு அன்பர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, அதில் பத்திரிகை ஆசிரியர் இருந்த ஏஎஸ் ராமன் அவருடைய நேரடி அனுபவத்தை பற்றி. அவர் 1963 2 வாரங்கள் தொடர்ந்து பேட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது மகாபெரிவா கிட்ட. சுமார் ஒரு 40 நிமிஷம் பேச வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது. அதுவே பெரிய விஷயம், பாக்கியம் அப்படின்னு நினச்சார் அவர். ஏசாமன் நினச்சார். அவர் கேட்டார், சுவாமி, நான் சில கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு உங்களுடைய உத்தரவு கிடைக்குமா அப்படின்னு. மகாபெரிவா தூய தெலுங்கு மொழியில் பதில் சொல்கிறார். நிச்சயமாக. நான் ஒன்று மறந்துள்ள, உண்மையாகவே சந்தேகங்களுக்கு நியாயமான விளக்கங்களை பெற நினைக்கிறவாளுக்கு நான் எப்போதும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஒரு நேர்மையான சந்தேகமும் விளக்கம் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சந்தோஷமான அம்சமும் கூட அப்படின்னார். ஆசிரியர் ராமன் மலமலர்னு இந்து மதத்தை பற்றியும் அது அன்று நடைமுறையில் இருந்ததை பற்றியும் வரிசையாக கேள்வியெல்லாம் கேட்குறார். பெரியவா உன்னிப்பாக கேட்குறார். ஆனால் பதில் சொல்லவே இல்லை. ஆசிரியருக்கு சின்ன கன்ஃபியூஷன் குழப்பம் வந்துடுது. எத்தனை கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு பெரியவா கேட்ட உடனே ஆசிரியர் இதை கொஞ்சம் பணிவாக பதில் சொல்கிறார். நான் தயார் செஞ்சுருக்கிற கேள்விகள் கொஞ்சம் சத்தம் அதிகமாகவும் கொஞ்சம் வெயிட்டாகவும் கூட இருக்கும் அப்படின்னு தோன்றது எங்களுக்கு. சுவாமியுடைய நேரத்தையும் பொறுமையையும் நான் ரொம்ப அதிக அளவில் சோதிக்கிறேனோ அப்படிங்கிற இது கூட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. பெரியமா, பரவாயில்ல சொல்லு, எல்லா கேள்விகளும் முதல்ல படிச்சுடும், எல்லாத்துக்கும் மொத்தமாக நான் பதில் சொல்லிடுறேன், அது எல்லா கேள்விகளுக்கும் விளங்கின மாதிரி மொத்தமான பதிலாகவும் விளக்கமாகவும் இருக்கும், சரியா? உடனே ஏஎஸ் ராமன் கேள்விகள்லாம் படிக்கிறார் ருசியா. சுவாமிகள் அப்படியே கண்ண மூடி அப்படியே கேட்குறார். அப்புறம் மௌனமாக கொஞ்சம் இருக்கார். ஆழ்ந்த சிந்தனை அவருடைய பாவத்திலே தெரிஞ்சு விடுறது. முகம் அப்படியே தடவிக்கிறார். முகத்தில் திடீர்னு ஒரு பிரகாசம் தழும்புறது. வாயில் திறந்து ஏதோ சொல்கிறார். அது அவருடைய காதில் வேலை. திருப்பி எதிர்பார்த்து கேட்க சுவாமிகள் அங்கேயெல்லாம் சரி பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறார். மகாபெரிவா தொடர்ந்து 4 மணி நேரம் பேசுகிறார். ஒரு தபஸ்வியின் குரலை போல் இருக்குது, ஆழ்ந்த தீர்க்கமாக ஒலிக்கிறது. ஒவ்வொரு பதிலும் அவ்வளவு தெளிவாக தொடர்ந்து ரொம்ப ஷார்ப்பாக கூர்மையாக விளக்குறது. அவருடைய முடிவில் அவருடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிருது அப்படிங்கிற சந்தோஷம் கிடச்சிடுறது. ஐஎஸ் எழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார் ராமன். சொல்கிறார் அவர் ராமன், எனக்கு முன்னாடி அமர்ந்த ஆச்சாரியர்கிட்டேருந்து ஒரு அபூர்வமான தோற்றத்தை கண்டேன். நடராஜ பெருமானுடைய துடிப்பு நிறைந்த தாண்ட வேகத்தையும் புத்தருடைய ஆழ்ந்த அமைதியும் ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும், அதை போல் ஒரு அனுபவத்தை நான் அனுபவித்தேன் அப்படிங்கிற உணர்ந்தேன் அப்படிங்கிறார் அவர். இவள்கிட்ட மிக உன்னதமான பீடாதிபதிக்குரிய எல்லா வசதிகளும் இருக்குது. தங்க கிரீடம் இருக்குது, தரிக்கிறதுக்கு உட்காரத்துக்கு சிம்மாசனம் இருக்குது, புடைகள்லாம் சூழ்ந்து வரத்துக்கு ஒட்டகங்கள், குதிரைகள், யானைகள்லாம் கூட இருக்குது, அமர்ந்து போகிறதுக்கு சிவிகை எல்லாம் கூட இருக்குது. ஆனால் அதில் எதையுமே பெரியவா பயன்படுத்த மாட்டா. பெரியவா பக்தர்களுடைய அந்த மலர்கிடம் தான் பணிந்து அதான் பிடிக்கும் அவருக்கு. அவருக்கு பிடிச்ச பயணம் கால்நடையாக போகிறது தான். அவருக்கு பிரியமான ஆசனம் மக்களுடைய எளிய மக்களுடைய மனசு, அதான் அவருடைய ஆசனம். சில சன்னியாசிகள்லாம் பொதுவாக அற்புதங்கள்லாம் பண்ணுற அதெல்லாம் இவர் செய்கிறதில்ல. சாம்பலை தொடர்றது மூலிமா டக்குன்னு தங்காமல் மாறுறது, பிள்ளை பேர் கிடைக்காதவளுக்கெல்லாம் வணங்கினோடனே அவளுக்கு பிள்ளை பேர் கிடைச்சிடும் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. நோயாளிகள் பலசாலிகளாகவோ ஆரோக்கியமானவர்களோ அது மாற்றுறது, அந்த முயற்சி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல.
ஏழைகளை வந்து பணக்காரர் ஆக்குறது, நினைத்த காரியம் கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் பண்ணி அவர் அருள் பாலிக்கிறது இல்லை அவர். ஆகவே சாதாரண மக்கள் பொதுவாக எதிர்பார்த்து வேண்டிக்கிற இந்த வரங்களெல்லாம் வந்து அவர் அருளக்கூடியவராக, சொல்லப்போனால் அற்புதங்களை அருளக்கூடியவராக அவர் என்றைக்குமே திகழ்ந்ததை தன்னை காட்டினதில்லை. ஆனால் அவர் ஒரு விருப்பத்தை நம்மளை உணர செய்கிறார். என்னென்னாக்கா, அவருக்கு முன்னாடி நிற்கும் வேளையில் கடவுளோட சன்னதியில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபூர்வமான ஃபீலிங்கை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறார். ஏஎஸ் ராமன் சொல்கிறார். மகா பெரியவா சொல்லலாம்.